படத்தை எடுத்து முடிச்சிடுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு 6 மாதம் ஆகும். இப்படி தான் உருட்டுறது. படத்தை பார்த்தா ஒரு மண்ணும் இருக்காது. அந்த கேசரி படத்தை எடுக்கிறதுக்கு என்ன பெரிய இது. இப்போ லீவ் நாள் கலெக்ஷனு, பொங்கலுக்கு ஜாலி செலவு பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த படம் தள்ளி போச்சுன்னா பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். இவர் தான் போனாருங்க, அவங்க ஒன்றும் வரல. இவர் இந்த 30 நாள் ஓடி ஒளிஞ்சார்ல, அப்போ தான் இவரே தான் போய் என்டிஏ கான்டாக்ட் போய் மாட்டிட்டார். அப்படிங்கிற குழப்பவாதிங்க அவர் தீர்மானிக்கிறதே கிடையாது. அவருக்கு மேலே அரசியல் தெரியாது. அப்போ யார் சொல்கிறாங்களோ அதை எடுப்பார் கைப்பில். இல்லாட்டி ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுருப்பாரா? அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடப்பு நிகழ்வுகள் பற்றி பேச நம்மளே இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்துலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் தான் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. நீங்களும் ஒரு சினிமா விமர்சகர்களாக இருக்கிறீங்க. இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறக்கா சிபிஐ நேராவான்னு சொல்லுது. ஜனநாயகன் கடைசி நேரத்தில் எக்ஸாம் பேப்பரை திருத்துற மாதிரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துரத்தி விட்டுருக்கான்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு தீவிரமாக பிஜேபி இறங்கிருச்சோ? ஜனநாயகன் எப்போ ரிலீஸ், எப்போ முடித்தாங்க? ஏப்ரல் ஜூனில் முடித்தாங்க. இது என்ன மாதம்? 6 மாதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? படத்தை போட்டு இது பண்ணி சென்சார் வாங்க வேண்டியதானே? ஏதாவது பிரச்சனைனா கூட கேப் இல்லை. சொன்ன டைமுக்கு பெரிய ஹீரோ படங்கள் கரெக்டாக வராதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னங்க வேலை? அது என்னங்க வேலை? ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடுவாங்களாம். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு 6 மாதம் ஆகும். என்ன இப்படி தான் உருட்டுறது. படத்தை பார்த்தா ஒரு மண்ணும் இருக்காது. வழக்கமாக ஹீரோ நிற்பார், 50 பேர் முதல்ல ஒரு ஆள் ஓடிடுவான், குத்துவார், அவன் கீழே விழுந்துருவான். அடுத்து 2 பேர் ஓடிடுவான், 2 பேர் குத்துவார், கீழே விழுவான். அப்புறம் 2 பேர் வருவான், தூக்கி அடிப்பார். வேற என்ன? அந்த கேசரி படத்தை எடுக்கிறதுக்கு என்ன பெரிய இது. கேசரி படம் தானே மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. அந்த பாலியா படம் உஷாதா உருவாக்குனா கூட பரவாயில்ல. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் இன்றைக்கி என்னமோ ஆகா ஓகா ஐயோ விஜய் இது அதுன்றாங்க. இதோட மோசமாக எம்ஜிஆர்லாம் சந்திச்சிருக்காரு. உலகம் சுற்றுவாளி பண்ணால் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. போஸ்டர் ஒட்ட விடல, பேனர் கட்ட விடல. அந்த காலத்தில் வடிவங்களே அதுதான். அதுக்கப்புறம் தான் டோர் ஸ்லிப்புன்னு ஒரு கான்செப்ட் அப்போ தான் கொண்டு வராங்க. நடிகர் பாண்டு இறந்து போனார், அவர் தான் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து டோர் ஸ்லிப் மூலிமா வீடு வீடாக உலகம் சுற்றுவாலிபன் ரிலீஸு அப்படின்னு கொண்டு வராங்க. படம் நல்லா ஓடுது. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தொல்லையும் வரும். விஜய் படத்துக்கு மெர்சல், லியோ, காவலனா 3-4 படத்துக்கு வந்துச்சு இல்லை? அப்போ அந்த அனுபவம் இருக்குல்ல. பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லா படத்துக்கும் வந்துச்சு. ஆனால் இப்போ படத்தையும் நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் ஷோ போகிற இது மாதிரி 10 நாள் ஆச்சுங்க. முன்னாடி ஒரு படம் மெர்சலோ ஏதோ ஒரு படங்க, அது 10 நாளுக்கு மேலே ஆச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்போ உங்களுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரியும்ல. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் தயாராக இருக்கணும். நீ உட்காந்துட்டு புலம்பி இருந்தானா லாபம். இப்போ ஒன்றும் இல்லை. பிஜேபி மிரட்டி பார்க்குதோ, அடிபணி வைக்க பார்க்குதோ விஜய் அவர்களை? அரசியலில் எது வேணால் நடக்கலாம்ல. வேறு என்ன பண்ணுவாங்க? இப்போ படம் நாளைக்கு தீர்ப்பு 4 நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த லீவ் நாளில் அவன் காசு வச்சுருப்பான், லீவ் நாளில் ஃப்ரீயாக இருப்பான், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு இருப்பான். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அடிக்கலாம். நீங்கள் இது தாண்டி போயிடுச்சுன்னா 18 தேதிக்கு மேலே அவன் பொங்கலுக்கு அதுக்கு செலவழிச்சு காண்டாக இருப்பான். அப்போ போய் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அவங்க செக்ஷன் பார்க்கும். எல்லோரும் போய் பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்போ சாட்டர்டே சண்டே கலெக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு. இப்போ லீவ் நாள் கலெக்ஷனு, பொங்கலுக்கு ஜாலி செலவு பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த படம் தள்ளி போச்சுன்னா பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். தள்ளி போகிறதுக்கு தான் பெரும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு சிங்கிள் ஜட்ஜி விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க டிவிஷனுக்கு போவாங்க சென்சாரு. இல்லை சென்சாருக்கு ஆதரவாக சிங்கிள் ஜட்ஜி கொடுத்தா இவங்க டிவிஷனுக்கு போவாங்க. டிவிஷனில் ஒரு மாதிரி வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இப்படி தான் இருக்கும். அதனால் சென்சார் போர்டு கூட மோதிலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு அமைப்பு. நீ கொடு அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னா எந்த அடிப்படையில் கொடுக்க சொல்கிறீங்கன்னு திருப்பி கேட்பாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை வரும். இவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு கொடுனா அது எங்களுக்கு அதில் உரிமை இருக்குலாம் நேற்று பேசிட்டாங்க. நாங்கள் பார்த்தா இன்னொரு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்ப முடியும், தலைவர் நிறுத்தி வைக்க முடியும்லாம். அதனால் இது ஒரு வகையில் அப்படி தான். நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கட்சியுடைய வட்ட செயலாகிறீங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டை போடுறீங்க, ஒரு போலீஸ்கார நெஞ்சில் கை வச்சு தள்ளுறீங்க, ஏதாவது மோர்ச்சரி வச்சுட்டு வர்றீங்கன்னா வட்ட செயலாளர்ப்பா எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போங்க சார் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்களும் யாருக்கிட்ட அப்படின்ட்டு வந்துடலாம். அதே நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருக்கீங்க, நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தால், அவதூறாக பேசினார், தகராறு செய்தார் அப்படின்னு 3-4 செக்ஷனில் கேஸ் போட முடியும். ஒரே சம்பவம் தான், நபர்கள் வேறு, சம்பவம் இது வேறு, அவ்வளோதான். அந்த மாதிரி இது படம் நீங்கள் இந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா சின்ன விஷயம் கூட பெருசாக காமிக்கப்படும்.
நீங்கள் சில இதில் போய் ஜாதி சர்டிஃபிகேட் தான் வாங்கினா முக்கியமான பேப்பரில் போய் வாங்கிட்டு வாண்டுருவாங்க, அதை போய் திருத்தி கொண்டு வாங்க. அதே கவனிக்கிற விதமாக கவனிச்சா ஆனால் அவங்கள சியா அது நான் எஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன்னு அவங்கள சின்னு திருத்தி பண்ணுவாங்க. இதுதான் அந்த கவனிப்புக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும் சொல்ல முடியாது. அது விஜயுடைய இதை பொறுத்து. இவர் தான் போனாருங்க, அவங்க ஒன்றும் வரல. இவர் இந்த 30 நாள் ஓடி ஒளிஞ்சார்ல, அப்போ தான் இவரே தான் போய் என்டிஏ கான்டாக்டாக போய் மாட்டிட்டார் அப்படிங்கிறீங்களா? கான்டாக்டாக போய் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு பொண்ணு இந்த படம் வருது ஆடுகாலம் படம்லாம், அது மாதிரி ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கண்டபடி. இந்த பொண்ணு இதுவாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் ஹீரோட்ட போய் ஹெல்ப்பு கேட்கும். அவன் இதை பின்னாடி சுற்றின்னு இருக்கிறான். இது போயிட வேண்டியதானே கம்முன்னு. பிரச்சனை வந்து அவனை ஹெல்ப்பு கேட்டோன்னா அவன் தான் முடிவு பண்ணுவான். நீ என்னை லவ் பண்ணுறதுனால எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால ஏன்ட்ட வர்றேன், இல்லாட்டி வேறு யார்ட்டா போயிருப்பல அப்படின்னு. அப்போ அதை பண்ணி கொடுத்த அப்புறம் எப்படி எதிர்பார்ப்பான்? பண்ணி கொடுத்த அப்புறம் நீ கிளம்பு, நான் ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை பார்த்துக்கினா விட்ருவானா? இப்போ அதுதான் கதை. நீங்களாக போய் என்டிஏட்ட இது கேட்டீங்க, சிபிஐ விசாரணை எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு துணை நின்றாங்க. ஏடிஎம்கேலேருந்து எல்லாம் உங்களுக்கு டிஎம்கேவை சண்டையே போட்டாங்க போய் சட்டசபையில். எல்லாம் முடிஞ்சு சிபிஐ விசாரணை வந்தோன்னே இல்லை நாங்கள் வீரமானவர்கள் அப்படி இப்படின்னு பேசலாம். வாராசான்னு இப்போ காமிக்கிறேன். அவங்க டைம் இல்லை இது. ஏன் விஜய் வந்துட்டு திரும்பி போயிட்டார்? குழப்பவாதிங்க அவர் விஜய்கிட்ட வந்து அவர் தீர்மானிக்கிறதே கிடையாது. அவருக்கு மேலே அரசியல் தெரியாது, ரெண்டாவது கலை யதார்த்தம் தெரியாது. அப்போ யார் சொல்கிறாங்களோ அதை எடுப்பார் கைப்பில். இல்லாட்டி ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுருப்பாரா? ஒரு புஷியானந்த போய் பொதுச் செயலாளர் வச்சுருப்பாரா? நமக்கே ஒன்றும் வராது, நம்ம போய் இன்னொரு ஆளை ஒன்றும் வராத ஆளை கொண்டு வச்சுருந்தா அந்த இது இருக்கும்ல. கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வருது, துட்டு வாங்கிட்டு இதெல்லாம் போடுறாங்க. அதில் ஏதாவது விஜய் தலையிட்டாரா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் விஜய் என்னென்னா பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கி ஓடுற ஆள். இன்னொன்று, எனக்கு எதுவும் வேணாம், நான் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான், அதுக்கு என்ன பண்ணுறீங்களா பண்ணீங்கன்றது. அப்போ இந்த பிரச்சனை வரும்போது இவர் தனியாக இருக்கும் போது தான் இவர் இதை கான்டாக்ட் பண்ணார். பிரச்சனைலாம் முடிஞ்சா பிறகு இந்த ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக நிற்கலாம், இந்த பாருங்க வானிலை அறிக்கை 42% வந்துட்டோம், நம்ம தான் முதல்வர் வேணும்னா எல்லாம் ஆலிஸ் வெல்லுன்னொன்னா ரைட் அப்படியே பண்ணுங்கள் அப்படின்றப்போ யதார்த்தம் வேறு இல்லை. இதுதான் பிரச்சனை. இன்னும் நெருக்கத்தில் இந்த வேட்பாளர் தேர்வு அது இதுன்னு வரும்போது ஐயோ இவ்வளோ இருக்கா இதில் அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை தான் என்டிஏ பயன்படுத்த பார்க்குது. பாவத் கேஸில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்களே சொன்னீங்க. அப்புறம் ஜனநாயகனுக்கு வந்து இவ்வளோ ஒரு இது கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க? ஒரு அழுத்தம், இவ்வளோ அழுத்தம் ஏன் தேவையா? சென்சாரில் வந்து அவங்க சில விஷயங்கள் கேட்குறாங்க. நீங்கள் கடைசி டைமில் போய் முட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்றாங்க. நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்து அந்த சென்சார் ஒர்க்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் பிரச்சனை வராதுல்ல. ஏதாவது ஒன்றா கூட அந்த ஆல்டர்னேட்டிவ் இதாகும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியணும், நீங்கள் வந்து எல்லாரையும் பகச்சிக்கிட்டு வர்றீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுப்பாங்க. பராசக்தி வர்றதுனால ஸ்க்ரீன் கிடைக்கிறதே உங்களுக்கு பிரச்சனை வருதுல்ல. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்பொழுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராக வரணும். கடைசி நேரத்தில் வச்சுக்கிட்டு வந்தால் அப்போ அவங்க இது தப்பாக இருக்குன்னு நீங்கள் சட்ட ரீதியாக சில இதெல்லாம் பண்ணால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் சொன்னது தான் சார், ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் மேலேயே நெஞ்சில் கையை வச்சு தள்ளுறாப்புல. அதுக்கு பேர் என்ன சார்? கெட்ட வார்த்தையில் பேசினார் சார், சிசிடிவி பாருங்கள் சார். அப்போ அவதூறு பேசுகிறாரு, அடிக்க வராரு, கொலை மிரட்டல் இருக்கிறாரு, அரசு ஊழியர்கள் பணி செய்ய விடாமல் தடுக்கிறாரு. இந்த 4-5 செக்ஷனில் இவர் மேலே வழக்கு போட்டிருக்கோம். இதே ஆளுங்கட்சி இதாகிறாருன்னா சார் போங்கண்ணா, நான் நீங்கள் பேசிக்கலாம் போனேன். இதுதான் அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நீண்ட உரையாடலுக்கும் உங்கள் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.